எஸ், கேளுங்க. சரி சார், இந்த சீரம் உருவாக்கும் ப்ராசஸ் பற்றி ஆடியன்ஸ்க்கு சொல்ல முடியுமா? ஐயோ, சூர்யா கட்டு நான் தான் பேசணுமா? ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கே. கண்டிப்பாக இந்த ப்ராசஸை பற்றி ஆடியன்ஸ் கிட்ட சொல்லி தான் ஆகும். ரெசிலிங் ஒரு நார்மல் ப்ராடக்ட் இல்லை. நாங்கள் இன்க்ரீடியன்ஸை தேர்வு செய்ததில் இருந்து குவாலிட்டி டெஸ்ட் வர மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீரமில் ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், விட்டமின் ஃபிஷ் ஆயில்ஸ் இது எல்லாமே இருக்குது. டெய்லி யூஸ் பண்ணும்போது ஸ்கின் பிரைட்டாக மேலும் நேச்சுரல் க்ளோ கிடைக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கேள்வி நம்மளுடைய வைஷ்ணவி, மீரா நம்மோட சிஸ்டரும் கூட. வைஷ்ணவி, இந்த சீரம் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஐஷு கான்ஃபிடென்ட்டாக பேசிடுவாளா? நேற்றையே சொல்லிட்டு இருந்தா பயமாக இருக்குது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி. எல்லாருக்குமே இருக்கிற காமனான டவுட்ஸ் அண்ட் கொஷின்ஸ் தான் இது. இந்த ப்ராடக்ட் நம்ம ஸ்கின்னுக்கு சூட் ஆகுமா, சைட் எஃபெக்ட் வருமா, சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் யூஸ் பண்ணலாமா? இந்த கொஷின் எல்லாமே நம்ம யோசிச்சு தான் நாங்கள் இந்த மீரா ஹெர்பல் க்ளோ சீரமை உருவாக்கணும். இந்த சீரமுடைய பிக்கஸ்ட் ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இது ஆல் ஸ்கின் டைப்ஸ்க்கும் சேஃப் தான். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆயில் ஸ்கின்னாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தாலும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த சீரம்ல ஸ்கின்னுக்கு ஹார்ம் பண்ணும் ஹெவி கெமிக்கல்ஸ் இல்லை. இதில் பயன்படுத்தப்பட்ட இன்கிரீடியன்ட் எல்லாமே நேச்சுரல் ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட். அதனால இது ஸ்கின்னுக்கு ஹார்ஷாக இல்லாமல் ஜென்டிலாக கேர் பண்ணும். டெய்லி யூஸ் பண்ணினா ஸ்கின்னுக்கு ஹைட்ரேஷன் கிடைக்கும், டயர்னஸ் குறையும், நேச்சுரல் க்ளோ ஸ்லோவாக வரும். முக்கியமாக நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த சீரம் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாமல் ஹெல்த்தி ஸ்கின்னாக மெயின்டைன் பண்ணும். அதனால தான் எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, ஸ்கின் கேருக்கு எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட் தேவையில்லை, ரைட் ப்ராடக்ட் தான் தேவை. அந்த ரைட் சாய்ஸ் தான் மீரா ஹெர்பல் க்ளோ சீரம். நீங்களும் யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னுக்கு அந்த நேச்சுரல் க்ளோவை ஃபீல் பண்ணுங்க. நன்றி. இது கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வைஷ்ணவி மேம், இது ஒரு லாஸ்ட் கொஷின், எதையும் நீங்களே ஆன்சர் பண்ணிடுங்க. இந்த சீரம் ப்ரைஸ் என்ன? எல்லாருமே வாங்க முடியுமா இந்த சீரமை? நான் ஒரு விஷயத்தை நம்புகிறோம், குட் ஸ்கின் கேர் எல்லாருக்குமே கிடைக்கணும். அதனால தான் மீரா ஹெர்பல் க்ளோ சீரம் மிகவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்கோம். எல்லாருமே ஈஸியாக வாங்கி யூஸ் பண்ண முடியும். நேச்சுரல் இன்கிரியன்ஸ், ஹெல்தி ஸ்கின் கேர், அஃபோர்டபுள் பியூட்டி, இதுதான் மீரா ஹெர்பல் க்ளோ சீரம். இந்த பியூட்டிஃபுல் காம்பினேஷனை நம்மோட ஷேர் பண்ணிய மீரா, சூர்யா, வைஷ்ணவி அவர்களுக்கு நம்ம ஒரு பெரிய கிளாப் கொடுக்கலாம். டேய், எங்கடா போறீங்க ரெண்டு பேரும்? சும்மா வாக்கிங் போயிட்டு வரலான்னு. எது வாக்கிங்க? காலையில் நல்லா தின்னுட்டு மதியம் நல்லா தின்னுட்டு இப்போ வாக்கிங் போறீங்க? ஆமாம், சும்மா தானே இருக்கும் வெட்டியா. ஆமா, இப்போ எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க? கொஞ்சம் பின்னால் திரும்பி பார்க்கவும். டேய், அவனை பார்க்க எப்படி நிற்கிறான்ட்டு. டேய், எதுக்குடா இப்படி வந்து நிக்கிற? டேய், குளிச்சுட்டு இருக்கும் போது தண்ணி நின்றுச்சு, அதான் இப்படியே வந்துட்டேன். பாதி குளியலோட வந்துட்டியா? ஆமா. டேய், நீயே என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் ஒழுங்காவே குளிப்ப, அன்னைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சா? ரொம்ப ஓவரா பேசாத. டேய், நீ பாருங்கடா. என்னடா? நம்மளை பாருங்க, நம்ம 6 பேரும் ஒரே இடத்துல ஒண்ணா இருக்கோம். இத மாதிரி ஊர்ல இருந்திருந்தோம், இந்நேரத்துக்கு என்ன ஆயிருந்திருக்கும்? அட ஆமால. அட ஆமா. டேய், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை நம்ம எல்லாருமே சேர்ந்து கிரிக்கெட் ஆட போனோம்ல. அப்போ வீட்டில் இருந்து யாருன்னு தெரியல வந்து என்ன சொன்னாங்க? நீங்க எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடாது, பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. பெரியப்பான்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. ஆனா அந்த பிரச்சனைன்னு சொல்றாங்க, ஆனா என்ன பிரச்சனைன்னே நமக்கு சொல்ல மாட்டாங்கடா. நம்ம சின்ன வயசுல இருந்தே இந்த விஷயம் நமக்கு வந்து ரொம்ப டென்ஷனை தான் கொடுக்குது. அப்பையில இருந்து இதே தான் சொல்றாங்க, ஆனா என்ன பிரச்சனைன்னு தெளிவா மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஆனா பாருங்களேன், வாழ்க்கை என்ன விளையாட்டு விளையாடுதுன்னு. அப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து கூட உட்கார விட மாட்டாங்க. ஆனா இப்போ ஒரே இடத்துல ஒன்னா ஒரே வீட்டுல வேற இருக்கும். அதுதான் என்ன விதின்னு சொல்லுவாங்க. விதி எப்போ என்ன பண்ணணும்னு யாருக்குமே தெரியாது. அப்போ ஒரு குடும்பமே நம்மளை பிரிச்சு வச்சது, இப்போ வாழ்க்கை நம்மளை சேர்த்து வச்சிருக்கு. என்ன நடக்குதோ நடக்கட்டும், நம்ம அப்படியே போற போக்குல என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவோம். சில நேரம் நான் யோசிப்பேன்டா, நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பி தானே,
அப்படி இருக்க ஏன் நம்ம சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கும். ஒருவேளை நமக்குள்ள ஏதாச்சும் ஒரு மிஸ்ட்ரி இருக்குமோ? மிஸ்ட்ரி இருக்கு. அவங்க வேற எதுக்காச்சும் சொல்லியிருப்பாங்கடா. சரி விடுங்க, எதுவா வேணாலும் இருக்கட்டும். ஆனா நம்ம மட்டும் எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும், பிரியவே கூடாது, அவ்வளவுதான். ஆமா, எப்பவுமே நம்ம இதே மாதிரி தான் இருக்கணும். சரி, அப்போ நம்ம எல்லாம் ப்ராமிஸ் பண்ணுவோம். என்னென்ன இது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? இல்ல சின்ன பிள்ளைத்தனமா இருந்தாலும் நமக்கு உண்மையிலே ப்ராமிஸுங்கிறது ஒண்ணு வேணும். இதை நம்ம என்னைக்குமே மறக்கக்கூடாது. இதே மாதிரி நமக்கு எல்லா நாளுமே அமையணும். அதனால நம்ம எப்பவுமே ஒன்னா இருப்போம் அப்படிங்கிறத ப்ராமிஸ் பண்ணுவோம். ஓகே. சரிடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். முதல்ல போய் தொலைடா. ஆமா, ஆபீஸ்ல இருந்து வைஷ்ணு அந்த சீரம் எடுத்துட்டு வந்தாலா இல்லையா? நானும் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன், வச்சுட்டு வந்துட்டாலாம். நானும் சரி அவ கொண்டு வந்திருப்பா அப்படின்னு நினைச்சுதான்ப்பா வந்தேன். இல்ல அவ எடுத்துட்டு வரல. நிலா, வாங்க நிலாக்கா, நீங்க எப்ப வந்தீங்க? என்ன இந்த பக்கம் பார்த்து 1 மாசத்துக்கு மேல ஆகுது உங்களை. ஆமா, எரும மாடு, எங்க போய் தொலைஞ்ச? திட்டாதரி, இங்கதான் இருந்தேன், வர முடியல, ரொம்ப பிஸியா இருந்தேன். சரிங்கக்கா, நீங்க பேசிட்டு இருங்க மது கூட, எங்களுக்கு வெளியில போற வேலை இருக்கு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா தாரா. ஒரு மெசேஜ் போனேடி உன்னால பண்ண முடியல. சாரிடிமா, நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். நீ பண்ண வேண்டியதானே? நீ தானே எனக்கு அப்பையில இருந்து மெசேஜ் பண்ணுவ ஃபர்ஸ்ட். அப்புறம் எப்படி உனக்கு நான் மெசேஜ் பண்ண முடியும்? நானும் இங்க பிஸியா தான் இருந்தேன், ஒர்க் டென்ஷன் அது இது எனக்கும் ப்ரெஷரா தான் இருந்துச்சு இங்க. நீ பண்ணனா என்ன, நான் பண்ணுவேன்ட்டு பண்ணியிருந்திருப்பேன். எனக்கு அதுக்குள்ளே என்னமோ வேலை வந்துருச்சுடி. அக்காவுக்கும் உடம்பு சரியாம போயிடுச்சு, உனக்கு தான் தெரியுமே. சொன்னாங்களா இல்லையா? லட்சுமி ஆண்டி கிட்ட கூட நாங்க பேசணுமே. அம்மா சொன்னாங்க. அக்காவை கூட நீ பார்க்க வரல. அக்காவை பார்க்க வரலன்னு சொல்லாதடி. நான் அக்காவை பார்க்கறதுக்காக தான் இன்னைக்கு வந்தேனே, அக்காவையும் உன்னையும் அப்படி பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. சரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்னாச்சு, மாப்பிள்ளை பார்க்கறேன்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் நீ எந்த அப்டேட்டுமே கொடுக்கல. பார்த்தாங்கடி, பார்த்துட்டு இருந்தாங்க. வர மாப்பிள்ளையெல்லாம் நான் சொல்ற விஷயத்துக்கு ஒத்து போக மாட்டேங்கிறாங்க. அது இல்லாம சில பேர்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன், ஆனா இன்னும் மாப்பிள்ளை யாருன்னு தான் ஃபிக்ஸ் பண்ணல. வந்து பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா எனக்கு பிடிக்கணும்ல. ஏன் ரேஞ்சுக்கு யாரும் இல்லப்பா. என்னடி சொல்ற? ஓ, நீங்க பெரிய செலிபிரிட்டி. அப்படி சொல்ல வரலடி. நான் வந்து சில கொஸ்டின் கேட்டா அதுக்கு ஒத்து போக மாட்டேங்கிறாங்க. மேடம், அப்படி என்ன கொஸ்டின் கேட்டீங்க? அது ஒன்றும் இல்லை, கல்யாணம் பண்ணால் நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருப்பேன், உங்கள் வீட்டுக்கு வர முடியாது. அது மட்டும் இல்லை, நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பேன், ஒர்க் போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நான் எப்போ வேணாலும் எங்கள் அம்மா வீட்டுக்கு வருவேன். இன்னொன்று, மோஸ்ட்லி வந்து நான் என்ன சொன்னேன்னா, எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே என் கூட தான் இருக்கணும், அவங்களுக்கு என்ன விட்டால் யாரும் கிடையாது, நான் வீட்டுக்கு ஒத்த பிள்ளை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணினேன். அதுக்கு யாரும் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. அதனால தான் சரின்னு நான் அப்படி விட்டுட்டேன். எங்கள் அப்பா அம்மா நீ என்ன தான் பேசுகிற அப்படின்னு கேட்டாங்க, நான் சொல்லலை. மறுபடியும் வர பசங்களும் என்கிட்ட பேசக்கூட விடலை. இருந்தாலுமே நான் பிடிக்கலன்னு டேரெக்டாக சொல்லிட்டேன். எப்படி இதுக்கெல்லாம் ஒத்துப்பாங்க? அப்படியும் ஒருத்தவன் ஒத்துக்கணும்னா அவன் உனக்காகவே பிறந்தவனா வரணும். அதெல்லாம் நடக்குமா? ஏண்டி, நம்ம பிறக்கும் போதே ஒருத்தவங்கன்ட்டு பேசி என்ன பிறக்கவா செய்கிறோம்? அதை காலப்பக்கம் நம்ம கண்ணில் படுறவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வாழ வேண்டியதான். படுறவங்க நல்ல பையனா சில பேருக்கு அமையிறாங்க, சில பேருக்கு அப்படி இப்படின்னு தான் இருக்கு. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்றாங்களே, இதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு. ஆனால் நமக்கு அந்த மாதிரி செட் ஆகாது. வர பையன் நல்ல பையனா இருக்கணும், இல்லையா நம்ம போய் தேடி ஒரு நல்ல பையனை பிடிக்கணும். இப்போ என்ன பண்ண போறேன்னா, கொஞ்ச நாள் எங்கள் அம்மா அப்பா சொல்கிற மாதிரி பார்ப்போம், இல்லையா பேசாம நம்ம அப்படியே இறங்கிட வேண்டியதான் கழுத்தில் இறங்கலனால மேடம் எந்த மீனிங்ல இதை சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது நண்டி, அது அந்த 4 லெட்டரு சொல்லிட்டு இருப்பாங்க, 4 லெட்டரா 3 லெட்டரா, அதுதான் அப்படியே போகிற போக்கில் பண்ணிட்டு போக வேண்டியதான். என்ன நண்டி சொல்கிற? ஓப்பனா சொல்லு, லவ் பண்ணலான்னு இருக்கியா? அடியே வாயை புத்திரி, அக்கா காத்து நேரத்தில் விழுந்துட போகுது. அதுக்கு இதெல்லாம் என்னடி இருக்குது? இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எங்கள் அக்கா கிட்ட சொன்னால் எங்கள் அக்காவே
பரவாயில்ல நல்ல பையனாக இருந்தால் பண்ணு ஒன்றும் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரிலடி. வீட்டில் வேற இப்படி சொல்கிறாங்க, குழப்பமாக இருக்குது. எனக்கு யாருமே பிடிக்கிறடி. நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வருஷம் வச்சு என்னை ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு நான் சொல்லலான்னு இருக்கேன். எனக்கு என்னமோ நீ மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறியோன்னு தோணுது. இல்லை இப்போ எங்கள் அப்பாவும் ஒரு அளவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் லைட்டாக யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம டக்குன்னு உள்ளே பூந்து ஏதாச்சும் ஒன்று கோளாறு கொடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்க, இல்லைன்னா மறுபடியும் ஆரம்பிச்சிடுவார். அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்மூத்தாக வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். பாரு போடு, பிளானெல்லாம் போட்டு மூவ் பண்ணி ஆகுது. அப்புறம் என்ன தண்டி பண்ண சொல்ற? சரி, அக்கா எப்படி இருக்காங்க? என்னதான் ஆச்சு அக்காக்கு? அது ஒன்றும் பாம்பு வந்துடுச்சு. அக்கா ஃபோன் பேசிட்டு நின்றுருக்காங்க கார்டனில். எப்போவுமே கார்டன் க்ளீனாக தான் இருக்கும், இது வரைக்கும் அது மாதிரிலாம் எதுவுமே வந்தது கிடையாது. திடீர்னு வரவும் அக்கா பார்த்துட்டு அதிர்ச்சியில் மயக்கம் போட்டு விழுந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அன்னைக்கு ஃபுல்லாகவே சாப்பிடல சரியா வேற. நல்லவேளை சிவா சார் அங்கே இருந்ததுனால அக்காவுக்கு எதுவும் பாதிப்பு பெருசாக இல்லை. அவங்க இல்லைன்னா என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே முடியலை. சரி, அக்காவோட நல்ல மனசுக்கு அதெல்லாம் எதுவும் நடக்காது, நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க. அதை அப்படியே விட்டுருங்க. தலையோட வந்தது தலைப்போட போனுச்சுன்னு அதான் நாங்களும் அப்படியே விட்டுட்டோம். இப்போ வேற அக்காவோட நியூ ப்ராடக்ட் ஒன்று புதுசாக லான்ச் ஆகிருக்கு. அதனால் அக்காவும் அதில் கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. அதனால் அவங்களுக்கும் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக தான் இருக்காங்க. நானும் ஈவன் பார்த்தேன்டி, காலைல தான் பார்த்தேன். சரி, என்ன ப்ராடக்ட் வீட்டில் இருக்கா, யூஸ் பண்ணி பார்க்கலாமா? வைஷுவை எடுத்துகிட்டு வர சொன்னோம், அவள் எடுத்துகிட்டு வரல, மறந்துட்டா போல். நாளைக்கு ஈவினிங் வந்து மீட்டிங்கை மாற்றிட்டாங்க. நாளைக்கு ஈவினிங் அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. சரி பரவாயில்ல, பொறுமையாகவே போட்டு பார்ப்போம். சரிடி. சரி உட்காரு, ஏன் நின்றுட்டே இருக்க? நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அக்காவை பார்த்துட்டு போகலான்னு தான் நான் வந்தேனே. சரி, நான் போய் அக்காவை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன், சரியா? ஏன் வந்துட்டு இப்படி ஓடுற? லட்சுமி அம்மாலாம் இங்கே வரதே கிடையாது. ஏன்? அம்மாவும் வரது கிடையாது, சாரு ஆண்டியும் வரது கிடையாது, உமா அக்காவும் வரது கிடையாது, பெரிய பொண்ணு அக்காவும் வரது கிடையாது. என்னதான் பண்ணுறாங்க அவங்க? அம்மா கொஞ்சம் வேலையாக இருக்காங்க. எனக்கு மாப்பிள்ளை பார்க்குற டென்ஷன்லேயே அவங்களுக்கு பல நாட்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பாவும் வந்து வேலை அது இதுன்னு போயிட்டு இருக்காரு. அதனால வந்து அம்மாவுக்கும் ரெஸ்ட் இல்லை, அதனால இங்கே வர முடியல. ஆனால் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நான் உன்னை பற்றி பேசுகிறோன்னு இல்லையா, அவங்க தான் டெய்லியும் பேசுவாங்க. மீரா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோம், இப்போனா போகவே முடியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே ஓடிட்டு இருக்கு. அவங்கலாம் வந்து சாரு அக்காலாம் வந்து ஊருக்கு போயிருக்காங்க பசங்களை அழைச்சிட்டு. சரி என்னன்னு பாருங்க. நீ ஃப்ரீயாக இருக்கும் போது வாடி, சரியா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நானே உன்கிட்ட முக்கியமான விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். அம்மா, இந்த சஞ்சய் பையன் என்னாச்சு? அதை பற்றி தான் நான் உன்கிட்ட ஒன்று பேசணும். சம்திங்கா? செருப்பால் அடிப்பேன், ஒழுங்கு மரியாதையா போ. நீ சொல்லுடி. நீ முதல்ல போய் அக்காவை பார்த்துட்டு வாடி, அதுக்கப்புறம் சொல்கிறேன். ரைட்டு, நான் போய் அக்காவை பார்த்துட்டு உடனே ஓடி வந்துட்டேன். ஓடி வரன்ட்டு கீழே விழுந்து போயிடாத, ஒழுங்கா வா. சரி. சொல்லு பாரு. அக்கா, உங்களுக்கு டைம் இருக்கா? இருக்கு, சொல்லு, என்ன விஷயம்? அது அக்கா, நாளைக்கு வீட்டில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு. வீட்டில் பெரியவங்க எல்லாருமே நான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால நாளைக்கு ஒரு நாள் லீவ் கொடுக்க முடியுமாக்கா? நான் இன்னைக்கே எல்லா ஒர்க்கையுமே கம்ப்ளீட் பண்ணிடுறேன், எந்த ஃபைலுமே வந்து பெண்டிங் ஆகாது. சரி பாரு, உனக்கே தெரியும் இப்போ வந்து நிறைய ஒர்க் இருக்கு, லீவ் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நம்ம வேலையை பொறுப்பாக முடிச்சு வச்சுட்டு போகிறது தான் ஒரு முக்கியம். நீ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி தான் தெரியுது, சரியா? நீ இன்னைக்கு எல்லா ரிப்போர்ட் அப்டேட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு நாளைக்கு லீவ் எடுத்துக்கலாம். தேங்க்யூக்கா, நான் கண்டிப்பாக எல்லா ஒர்க்கையுமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். சரி, டென்ஷன் ஆகாமல் போய் வேலையை பாரு. அக்கா, சாரிக்கா, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லை வைஷு, வா, என்ன விஷயம்? அக்கா, நாளைக்கு நம்ம கம்பெனி அரேஞ்ச் பண்ணியிருக்கிற அந்த ஈவெண்ட்டை பற்றி தான் பேசணும். நான் இப்போதான் சூர்யா சார் கிட்ட பேசினேன். அவங்க நாளைக்கு ஈவெண்ட்டுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? என்ன ரீசனா? அவருக்கு ஆல்ரெடி ஒரு முக்கியமான மீட்டிங் ஃபிக்ஸ் ஆகிருக்கு அக்கா, அதனால் அந்த நேரத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஈவெண்ட்டை கேன்சல் பண்ண வேண்டாம், டைமும் சேஞ்ச் பண்ணால் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் வரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, அவர் எக்ஸாக்டாக எந்த டைம் ஃப்ரீயாக இருப்பான்னு சொன்னாரா? அதுதான்க்கா
எக்ஸாக்ட் டைம் சொல்லலை. மீரா மேடம் டிசைட் பண்ணுற டைமுக்கு அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு தான் சொன்னார். அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்க வந்தேன். நம்ம ஈவெண்ட் ரொம்ப முக்கியமானது வைஷு. இது ஒரு நார்மல் கேதரிங் இல்லை. இது நம்ம நீரா ஹெர்பல் க்ளோ சீரம் லான்ச் ஆனதுக்கு பிறகு வர முதல் ரிவ்யூ ஈவெண்ட்டு. அந்த சீரமை யூஸ் பண்ணியிருக்கிற பீப்புள் எல்லாருமே வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறாங்க. அவங்களோட ஆனஸ்ட் ஃபீட்பேக் தான் நம்ம ப்ராடக்ட்டுக்கு ரியல் வேல்யூ கொடுக்க போகுது. ஆமாக்கா, அதனால தான் எல்லாருமே வரணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதுதான், ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறது ஈஸி, ஆனால் மக்கள் அதை யூஸ் பண்ணி என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அது உண்மையிலே சேஞ்ச் கொடுக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த ஈவெண்ட்ல பீப்புள் வந்து ஓப்பனாக பேசணும், அவங்களோட ரிவ்யூ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணணும். அது நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு டைரக்ஷன் கொடுக்கும். சரி அக்கா, அப்போ ஈவெண்ட் டைமை சேஞ்ச் பண்ணலாமா? ஆமாம், ஈவெண்ட் டைமை தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ என்ன 10 மணிக்கு தானே காலையில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்? ஆமாக்கா. அப்படின்னா மதியம் போல் ஈவெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணலாமா? ஒரு 4 மணிக்கு வச்சா எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, சூர்யாவும் வரத்துக்கு சான்ஸ் இருக்கும். சரிக்கா, அப்போ நான் 4 மணிக்கே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஆமாம், 4 மணிக்கே பர்ஃபெக்ட் தான். நீ இப்போ டீமுக்கு மெசேஜ் போடு, வென்யூ ஸ்டேஜ், மைக்கு, கேமரா செட்டப் எல்லாமே ரெடியாக்க சொல்லு. நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அவங்க எல்லாருமே கம்ஃபர்டபுளாக பேசணும். அவங்களோட ரிவ்யூ கிளியராக ரெக்கார்ட் ஆகணும். சரிக்கா, கெஸ்ட் லிஸ்ட்டு, வெல்கம் அரேஞ்ச்மெண்ட்டு, ப்ராடக்ட் டிஸ்பிளே எல்லாமே நான் செக் பண்ணிக்கிறேன். இந்த ஈவெண்ட் நம்ம பிராண்டுக்கே ஒரு பெரிய ஸ்டெப்பு. புரியுதுக்கா, நான் எல்லாமே சரியாக மேனேஜ் பண்ணிக்கிறேன். குட். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் உடனே வந்து சொல்லு. சரிக்கா. கவி, சொல்லு ருத்ரன். டிவியெல்லாம் பார்த்தேன், லான்ச் ரொம்ப ஸ்மூத்தாக நடந்துச்சு போல. அவளை எல்லாரும் புகழ் தள்ளுறாங்களே. நீ என்னென்னமோ சொன்ன, ஏதாச்சும் பண்ணனியா இல்லையா? அதுக்கப்புறம் உன்கிட்ட இருந்து கூட எனக்கு ஒரு காலுமே வரல. அவசரப்படாத ருத்ரன், நான் ஆரம்பிச்ச விஷயம் அவ்வளோ சீக்கிரமா முடிஞ்சிடாது. நேரா விஷயத்துக்கு வா. நீ அந்த லேபுக்கு போய் மிஷினை ஸ்டாப் பண்ணி சீரத்தில் ஸ்லோ பாய்சனை கலந்தியா இல்லையா? அங்க என்னதான் நடந்துச்சு? ஆமா, நான் அங்க போனேன், அந்த மிஷினையும் ஸ்டாப் பண்ணனேன். கரெக்டா சீரம் ரெடி ஆகிறதுக்கு 20 நிமிஷம் முன்னாடி. அப்போ அந்த நேரத்துல தான் அந்த சீரத்தோட கெமிக்கல் ரியாக்ஷன் முழுசா முடிஞ்சிருக்காது. அது ஹாஃப் ஸ்டேஜில் தான் இருக்கும். அதனால அந்த சீரம் வெளியில பார்த்தா பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், யாருக்குமே சந்தேகம் வராது. ஆனா அது உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் விளையாட்ட ஆரம்பிக்கும். என்ன மாதிரியான விளையாட்டு? அந்த சீரம் உடனேலாம் ரியாக்ட் ஆகாது. நீ நினைக்கிற மாதிரி எடுத்த கவுண்டெல்லாம் அதை முடிக்க முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் ரியாக்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன, அது கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்யும். சரி, கரெக்டா எவ்வளவு நேரம் அது எடுக்கும்? சரியா 24 மணி நேரம். சரி, இதனால அவங்களுக்கு என்னென்ன பாதிப்பு வரும்? முதல்ல ரெட் மார்க் வரும், அதுக்கப்புறம் ஸ்கின் ஃபுல்லா எரியும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்னமோ நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும். அப்படின்னா அந்த சீரம் யூஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே பிரச்சனை வருமா? அதுதான் அழகான பகுதி ருத்ரன், அது எல்லாருக்கும் வராது. அப்போ சில பேருக்கு மட்டும்தான் வரும். அதனால யாருக்குமே அவ்வளவு சீக்கிரமா இது மேல சந்தேகம் வராது. நீ ரொம்ப டேஞ்சரா தான் யோசிக்கிற. நான் யோசிக்கிறது இல்ல ருத்ரன், நான் பழி வாங்கிக்கிட்டு இருக்கேன். இங்க யோசிக்கிறதுக்கு டைமே இல்லை. மீராவுக்கு இது நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். எப்படி இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ற? ஏன்னா அந்த லான்ச் ஈவென்ட்டுக்கு முன்னாடி அந்த சீரத்தை மீரா தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவா. அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அவ முகத்துல தான் ரியாக்ஷன் ஆக ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மீரா பாதிக்கப்படுவா, கஸ்டமர்ஸும் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த கம்பெனி என்ன ஆகும்? வேற என்ன ஆகும்? இவ்வளோ நாள் கோட்டை மாதிரி கட்டி வச்ச இந்த சாம்ராஜ்யம் ஒரே நாள்லயே இடிஞ்சு விழ போகுது.
கவி, நான் கூட வில்ல மாதிரி தான் யோசிக்கிறேன். ஆனா நீ ஒரு பாம்போட விஷம் மாதிரி டக்குனு ஸ்லோ பாய்ஷனை தெளிச்சு விட்டுடுறப்போ விஷம் தான் ருத்ரன், ஆனா அந்த விஷம் யாருக்குன்னு நான் தான் தேர்ந்தெடுக்கிறேன். அப்போ இப்போ நம்ம என்னதான் பண்ணணும்? நம்ம எதுவுமே பண்ண வேணாம் ருத்ரன். நாளைக்கு இந்த டிவி மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். நாளைக்கு இந்த உலகமே அந்த சீரமை பத்தி மட்டும்தான் பேசும். எல்லாருமே அவங்க ஹானஸ்ட் ரிவ்யூவை நாளைக்கு கொடுக்க போறாங்க. ட்ரை பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே நாளைக்கு பேரதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு.